அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் வெறுமனே ஒரு டெம்பரரியான ஒரு உலகம். நிரந்தரமாக இறுதி வரைக்கும், கியாமத் வரைக்கும் என்று பிறந்ததிலிருந்து நாங்கள் வாழப்போகின்றவர்கள் அல்ல. எப்பொழுதாவது ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவு வரத்தான் போகிறது. எப்பொழுதாவது ஒரு நாள் இந்த உலகமும் அவ்வாறே கியாமத் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை சந்தித்து முடிவை சுவைத்தே தீரும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனால் கைகளால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, அதற்கு எக்ஸ்பயரி டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவு தினமும் இருக்கிறது. உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இழப்பு, இப்படிப்பட்ட இந்த இழப்பு ஒரு மனிதனுடைய இழப்பு அல்லது ஒரு வஸ்துவினுடைய இழப்பு, அந்த வஸ்துவின் மீது, அந்த மனிதரின் மீது வைத்திருக்கின்ற நேசம், முஹப்பத் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அப்படியே கவலைக்குள்ளாக்கக்கூடிய விடை. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயம், எங்களோட வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்க இயலும், அல்லது எங்களோட ஒன்றாக இருந்த எங்களோட குடும்பத்தினர்களாக இருக்க இயலும். அவர்களுடைய பிரிவு என்று சொல்கிற நேரம் எங்களுடைய உள்ளம் கஷ்டமாகும், எங்களுடைய உள்ளம் கடும் கவலையாக மாறும். ஏன்? அவர்களோடு நாங்கள் வச்சிருந்த பாசம், அவர்களோடு வச்சிருந்த நேசம் எங்களுடைய உள்ளத்துக்கு கஷ்டமாக விளங்கும். இதே போல ஒரு பிரிவு தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரிவு. 63 வருட காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று இன்று 1400 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. உலகம் இன்று வரை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஈடு செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அப்படிப்பட்ட நற்குணமுள்ள ஒரு மனிதர், குணங்கள் நிறைந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் ஏன் படிக்கிறோம்? அவர்களை பற்றி ஏன் நாங்கள் தேடுகின்றோம்? எதற்காக வேண்டி? ஒரு மனிதரை பற்றி படித்து அவர்களுடைய பண்புகளை தெரிந்து, அவர்களுடைய குணங்களை தெரிந்துதான் அவர்கள் மீது உண்டான முஹப்பத் உருவாகும். இது மனிதனுடைய இயல்பு. ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவருடைய அழகு, அந்த அழகை வைத்து அவரை நாங்கள் முஹப்பத் கொள்கிறோம், அவரோடு நாங்கள் இரக்கம் வைக்கிறோம். ஒரு மனிதன் சிறந்த பண்பு, அவர் நல்லா பேசுகிறாரு, நல்ல மக்களோடு பழகுகிறார் என்றால் நாங்கள் அவரோடு இரக்கம் வைப்போம், அவரோடு முஹப்பத் வைப்போம். ஒரு மனிதர், அவர் நல்ல ஒரு எஜுகேட்டட், நல்ல படிப்பு, நல்ல அவர் படிச்சிருக்கிறாரு, இவரோடு நாங்கள் முஹப்பத் வைப்போம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்றவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்பாவினுடைய தலைப்பு என்னென்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹுடைய பண்புகள், நற்பண்புகள், குணங்களை படிக்கிறோம். ரசூலுல்லாஹ் எப்படி, அவங்களுடைய அழகு எப்படி, நபியுடைய முக பாவனைகள் எப்படி, அவங்க பேசினால் எப்படி, சிரிச்சால் எப்படி, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சின்னவர்களோடு எப்படி இருந்தாங்க, அல்லாஹோட தொடர்பு எப்படி இருந்துச்சு, மஸ்ஜிதோடு எப்படி இருந்தாங்க, இந்த விஷயம் எல்லாம் படிக்கிற காரணம் என்ன? அவருடைய நல்ல விஷயங்கள் எங்களோட உள்ளத்துக்கு வருது. நபியோட முஹப்பத்துக்கு பின்னால் நபியை பின்தொடர்றோம். பின்தொடர்ந்த நாங்கள் அல்லாஹ்வினுடைய விருப்பத்துக்குள்ளவர்களாக மாறுறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோட முஹப்பத், நேசம் வைக்கிறது மார்க்கத்தினுடைய என்ன சட்டம்? நாங்கள் மார்க்கத்தில் ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தால் அது ஒன்று வாஜிப் அல்லது ஃபர்ல் அல்லது சுன்னத் அல்லது முஸ்தஹப், இப்படியான சில படித்தரங்கள் இருக்குது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேசம் வைக்கிறது மார்க்கத்தில் என்ன சட்டம்? இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 படித்தரங்களை கொண்டு வராங்க. முதலாவது படித்தரம் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோடு நாம் நேசம் வைக்கிறது இருக்குது.
முஹப்பத் வைக்கிறது இருக்குது, இரக்கம் வைக்கிறது இருக்குது, இது வாஜிப் என்ற ஒரு படித்தரத்தை கொள்வாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான உலகத்தார் மீது ரஹ்மத்தாக இறக்கப்பட்ட நபி இவர்களோட இரக்கம் வைக்கிறது வாஜிப். ஏன் ஒரு மனிதரோடு நாங்கள் இரக்கம் வச்சால்தான் அவர் பின்பற்றக்கூடிய ஒரு மனோநிலை எங்களுக்கு ஒன்று வருவோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோட அல்லாஹ்வும் இரக்கம் வச்சான். அல்லாஹ்வும் இவர்களோட இரக்கம் வச்சான். இதனாலே தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிகாமார்களும் இன்னமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, யுஸல்லூன என்ற இந்த வார்த்தை இருக்கிறே, உலமாக்கள் இடத்துல கேட்டு பார்த்தா தெரியும், எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரபு சொல், ஒரு அரபு வார்த்தை. இது இறந்த காலத்துக்காகவே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸலவாத் சொன்னான் என்றதல்ல, சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நபி மீது ஸலவாத் சொல்லுங்க, நபி மீது சலாம் சொல்லுங்க என்ற செய்தியை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வந்த துவாக்களையும் சொல்லியிருக்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. குறைந்த பட்சம் ஸலவாத்தே இப்ராஹீமியா என்று சொல்லக்கூடிய நம்ம அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய ஸலவாத், அதை விடவும் நாங்கள் இன்னமும் குறைந்த அளவு ஸலவாத் சொல்வதாக இருந்தால், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. யா அல்லாஹ், நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வாயாக, வஸல்லிம் நபி மீது சலாம் சொல்வாயாக, வபாரிக் அலைஹி நபி மீது நீ பரக்கத் செய்வாயாக, எல்லாம் அடங்கின ஒரு சின்ன ஸலவாத். குறைந்தது இதையாவது நாங்கள் சொல்லிக் கொண்டது. இந்த ஹுத்பா முடியும் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்ட நேரம் இந்த ஸலவாத்துகளை சொல்லிக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நபியின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். குர்ஆன்ல ஹபீபுடைய பெயரை சொல்ற நேரம் அல்லாஹ் முஹம்மத் என்று மாத்திரம் சொல்லல, ரசூல் என்று மாத்திரம் சொல்லி முடிக்கல. அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர். அல்லாஹ்வுடைய பெயரோடு ஜாயின் பண்றான். ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை ரசூலோடு ஜாயின் பண்றான். அவ்வளோ இரக்கம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. இதே மட்டுமா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலை வரைக்கும் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு சில செய்திகளை அல்லாஹ் படிச்சு கொடுத்தான், சில விடயங்களை அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விண்ணுலகம் வரைக்கும் உயர்த்தி இரக்கத்தின் பெயர்ல நபி அவர்களுக்கு சில விஷயங்களை படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் வரைக்கும் கிட்ட எடுத்து நபி அவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை படிச்சு கொடுத்தான். தொழுகையையும் பரிசாக கொடுத்து அனுப்பினான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரக்கம். நபியுடைய அழகு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகு, அதை விடவும் என்னுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு நிறைந்தவர்கள், அல்லாஹ் அந்த அழகை மறைச்சு வச்சிருக்கிறார் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கவிஞராக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து நபிக்கு ஒரு கவிதை படிச்சு காட்டுறாங்க. நபியுடைய அழகு, وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي. நபியே, உங்களை விட அழகான ஒரு மனிதரை நான் இந்த உலகத்தில் கண்டதே இல்லை யா ரசூலல்லாஹ். அவ்வளோ அழகு நீங்க, உங்களை விட அழகான ஒருத்தரை நான் கண்டில்லை யா ரசூலல்லாஹ். وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ. உங்களை விட அழகான ஒரு மனிதரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றில்லை யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு பெண்ணும் பெற்றில்லை. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. யா ரசூலல்லாஹ், எல்லா குறைகளும் நீக்கப்பட்டவர்களாக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ், எந்த குறையும் உங்களுக்கு இல்லை. كأنك قد خلقت كما تشاء. நீங்க உங்களே செதுக்கினா எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, எங்களைய அழகான முறையில் செதுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ அழகான முறையில் செதுக்குவோம். சொல்றாங்க
சொன்னாங்க ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கஅன்னக கத் குலிக்த கமா தஷா, நீங்க நாடின மாதிரி உங்களை செதுக்கினா யா ரசூலல்லாஹ், எப்படி அழகா இருப்பீங்களோ அப்படி அழகு உங்களோட அழகு. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அழகுக்கு மாத்திரம் இல்லை, பண்புக்கு மாத்திரம் இல்லை, எல்லா விடயங்களுக்குமாக சஹாபாக்களும் இரக்கம் வச்சாங்க, மஹப்பத் வச்சாங்க. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட மஹப்பத் வச்சிருக்கிறேன், உங்களோட அன்பு வச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க உமர், உங்களை விடவும் அன்பு வச்சிருக்கிறீங்களா? உங்களை விடவும் நீங்க என்னையோட பாசமா, என்னையோட இரக்கமா, மஹப்பத்தா? சொன்னா யா ரசூலல்லாஹ், இரக்கம் தான், அந்த அளவுக்கு இல்லை, உங்களோட நான் இரக்கம் மஹப்பத் வச்சிருக்கிறேன். சொன்னாங்க உமர், நீங்க உங்களோட ஈமான் பூர்த்தி இல்லை, உங்களோட ஈமான் பூர்த்தி அடையல. பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை நேசம் வைக்கிறேன், முஹப்பத் வைக்கிறேன். சொன்னாங்க, இப்பதான் உமர், நீங்க உங்களோட ஈமான்ல பூர்த்தி அடைஞ்சிருக்கிறீங்க. அருமையான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஹப்பத் இல்லையா லா யுமின், அவர் ஈமான் கொள்ள முடியாது, அவர்ல ஈமான் பூர்த்தி அடைய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அப்படி இரக்கம் வச்சாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் தூக்கு மேடையில ஏற்ற போற சந்தர்ப்பம், மேடையில வச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான் கேட்கிறான், உங்க ரெண்டு பேரையும் நான் ரிலீஸ் பண்றேன், ரெண்டு பேரையும் விடுதலை செய்கிறேன், நீங்க போய் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, ஆனா உங்களோட நபி முஹம்மதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள இந்த இடத்துல தந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகி போகலாம். சொன்னாங்க, நாங்க ரிலீஸ் ஆகி போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க எங்களோட குடும்பத்தோட போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களோட நபியோட காலில் ஒரு முள்ளு குத்தி படுறது கூட நாங்கள் விருப்பம் இல்லை, நபியை நாங்கள் கொண்டு வந்து வைப்போமா? அவ்வளோ இரக்கம் சஹாபாக்களும் கூட. கண்ணியமான சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய வேதனை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. கடைசி கட்டம் சீரியஸாக இருக்கிற நிலைமை, போய் பார்த்தா விளங்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, தல்ஹா சீரியஸாக இருக்கிறாரு. பக்கத்தில் இருந்த குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த இரவுல தல்ஹாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, தல்ஹாவுக்கு ஏதாவது நடந்தால் ரலியல்லாஹு அன்ஹு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வாரேன். ஏன்னா அந்த கடமைகளை நான் தான் செஞ்சு வைக்கணும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாண்டா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வளர்ந்த ஒரு சஹாபி, அப்படி இறக்கம், நபி அவங்களும் இறக்கம், தல்ஹாவும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இறக்கம். கண்ணியமானவர்களே, நபி அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு ஃபஜ்ருக்கு பின்னால பார்க்குறாங்க, சஹாபாக்களை கேட்குறாங்க, தல்ஹாவுடைய விஷயம் என்ன, தல்ஹா எப்படி இருக்கிறார்? இப்போ அதில் ஒரு சஹாபி என்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மன்னிச்சுக்கோங்க, தல்ஹா வஃபாத் ஆகிட்டாரு, அவரை நாங்கள் அடக்கிட்டோம், தல்ஹா வஃபாத் ஆகிட்டாரு, நாங்கள் அடக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் தானே சொன்னேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் தானே. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த செய்தியை சொல்லிட்டு போகிற நேரம் அந்த செய்தி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவோட காதில் விழுந்துச்சு. யா ரசூலல்லாஹ், தல்ஹா உடனே சொல்லிட்டாரு, அவர் நினைச்சிட்டாரு ஃபஜ்ர் வரைக்கும் நான் இருக்க மாட்டேன், நான் மௌத்தா போக போறேன், நபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே, நான் மௌத்தா போக போறேன், எனவே நான் இந்த இரவுல வஃபாத் ஆகினா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு நீங்க சொல்லிடவானம், நபி அவங்களுக்கு என்ன வஃபாத்துடைய செய்தியை அறிவிச்சிடவானம். ஏனென்றால் நபி அந்த இரவுல வார நேரம் நபி அவர்களுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தீங்கிருச்சுதா, நபி அவர்களுக்கு யாராவது காபிர்கள் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா என்னால தாங்கிக் கொள்ள இயலா, ஏண்ட அந்த மரண செய்தியை சொல்லவானம் என்று ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண படுக்கையிலேயும் சொல்லி காட்டினாங்க. அவ்வளோ இறக்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த மக்பரா ஷரீஃப், அவருடைய அந்த மக்பராவுக்கு போறாங்க, கபருக்கு போய் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த தல்ஹா உன்னை சிரிச்ச நிலைமையிலையும் தல்ஹாவை நீ சிரிச்ச நிலைமையிலையும் இந்த தல்ஹாவை நீ புரிந்து கொள்வாயாக துஆ செய்றாங்க. அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் வச்ச நேசம் இறுதியாக பார்ப்போம். நாங்கள் ஏன் நேசம் வைக்கணும் என்ற செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னால ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்கல. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்கல. ஏனென்றால் நபி அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி, திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நபிக்கு பணிவிடை செய்ய இயலாம போய்த்திரும் என்று திருமணம் முடிக்கல. நபி அவங்க கூப்பிட்டாங்க, ரபியா இங்க வாங்க, என்ன நீங்க திருமணம் முடிக்கலையா?
ரபியா நீங்க திருமணம் முடிக்கலையா? யார சொல்லலாம், யார சொல்லலாம் எனக்கு பொண்ணு தர போறான், யார சொல்லலாம் சொன்னாங்க. இன்ன ஆள்கிட்ட போங்க, நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கேட்டாங்க. நிக்காஹ் முடியுது. இஷாவுக்கு பின்னால நபிக்கு பின்னால சுத்தி வராங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரபியா என்ன திருமணம் முடிச்சீங்களே, வீட்டுக்கு போங்க ரபியா. சொன்ன உடனே ஓடி போறாங்க வீட்டுக்கு. அருமையானவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரம் வெளியே வராங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல நின்று கொண்டிருக்கிறாங்க. ரபியா என்ன நடந்துச்சு, திருமணம் முடிச்ச நீங்க இங்க வந்து நின்றீங்களே தஹஜ்ஜுடைய நேரம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பணிவிடை செய்யாம இருக்க ஏல யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டும் பிரிஞ்சு எனக்கு இருக்க ஏல யா ரசூலல்லாஹ். அவ்வளோ இறக்கம் வச்சவங்க ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன வேணும் சொல்லுங்க ரபியா, அவங்களுக்கு என்ன வேணும்? சொன்னாங்க, ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும் இப்ப நபி அவங்கள்ட்ட எதை கேட்டாலும் தருவாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி அஸ்அலுக முராஃபகதுக ஃபில் ஜன்னah, உங்களோட சொர்க்கத்திலே இருக்கணும், அவ்வளோ போதும். எப்படி இறக்கும், உலகத்திலேயும் நபியோட சொர்க்கத்திலேயும் நபியோட இருக்கிறதுக்கு நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரபியா வேற என்னமாவது கேளுங்களே. இல்லை யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக முராஃபகதுக ஃபில் ஜன்னah, உங்களோட சொர்க்கத்தில் உங்களோட பக்கத்திலே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபி பெண்மணிகளும் அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய இறக்கம். ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு நபி தயாராக இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் ஒரு சஹாபி பெண் நபி அவர்களிடத்துல வந்து ஒரு கை குழந்தைய கொடுக்குறாங்க. இந்த செய்தி எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த செய்தியை சொல்ற நேரம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்குமா இறக்கம், இந்த அளவுக்குமா இறக்கம் வந்திருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த கை குழந்தைய கையில கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பின்னால நபி கேட்குறாங்க, நான் யுத்தத்துக்கு போக போறேன், ஏன் இதை தாரீங்க, இதை வச்சு நான் என்ன செய்ய, இதை வச்சு நான் என்ன செய்ய? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அந்த யுத்தத்துல அம்பு எய்வாங்களே, ஈட்டியால அம்பு எய்கிற நேரம் இந்த புள்ளைய நீங்க கேடயமாக பயன்படுத்துங்க. சஹாபி பெண்மணிகளுடைய இறக்கம், இவ்வளவு இறக்கம் வைக்கணுமா? ஓ, ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் அப்படி. ஹஸரத் ரசூலுல்லாஹ் பார்த்தா இறக்கம் வைக்கிறதுக்கு தோணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சில சிறப்புகள், சில பண்புகள் இருக்கு. அசீஸ் என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்குது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய பெயர். இதை யாருக்கும் எங்களுக்கு ரிஃபர் பண்றதுக்கு இல்லை, அதை யாருக்கும் எங்களுக்கு சொல்லலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களிடத்துல ஒரு நபி வருவார், அவர் எவ்வளவு இறக்கம் என்று சொன்னான். அசீஸ், உங்களோட அப்படி இறக்கம். எங்களுக்கு ஏதாவது அனித்தும் ஒரு தீங்கு வருமா இருந்தா நபி தாங்க மாட்டாங்க, அவ்வளவு இறக்கம். அப்படியான ஒரு நபி உங்களிடத்துல வருவாங்க. நீங்க சொர்க்கம் போகணும் என்றதுக்காக வேண்டி நபி உங்களோட இறக்கம் உங்களுக்கு பின்னால சுத்தி கொண்டிருப்பாங்க. அருமையானவர்களே, சகோதரர்களே, நபியுடைய இறக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படிப்பட்ட நபி மீது சஹாபாக்கள் இறக்கம் வைக்காமலா இருப்பாங்க? ஒரு பெண், உஹதுடைய யுத்தம் நடந்துருச்சு, தன்னுடைய கணவன் ஷஹீதாக இருக்கிறாரு, தன்னுடைய மகன் ஷஹீதாக இருக்கிறார், வாப்பா ஷஹீதாக இருக்கிறாரே, அந்த பெண்மணி ஓடி வராங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, யா ரசூலல்லாஹ் உங்களை பார்த்ததுக்கு பின்னால தான் இந்த உள்ளம் அமைதியாச்சு. யா ரசூலல்லாஹ், அவ்வளோ இறக்கம். தன்னுடைய கணவனை பார்க்கல, மகன் பார்க்கல, தன்னுடைய வாப்பாவை தேடல, ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை தேடி வராங்க. சஹாபி பெண்மணிகளுடைய இறக்கம். அருமையானவர்களே, உயிர் இல்லாத விஷயங்கள் கூட நபியோட இறக்கம் வச்சிருந்துச்சு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மிம்பர், அந்த பலகையால் ஒரு மிம்பர் செஞ்சாங்க. அவர்களுக்கு செஞ்சு பரிசளிக்கப்பட்டது, அதாவது நன்கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு மிம்பர். அதுக்கு முன்னால நபி பயன்படுத்தின ஒரு மிம்பர் தான் ஈச்ச மரத்தினுடைய அந்த குற்றி. அதுக்கு மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுவாங்க, குத்பா செய்வாங்க, பயான்கள் செய்வாங்க, தர்பியத் பண்ணுவாங்க. அருமையானவர்களே, அந்த மிம்பர், புதிய மிம்பர் செஞ்சதுக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க ஏற்கனவே வச்சிருந்த அந்த மிம்பரை ஓரமாட்டினாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, எப்படின்னா தனஅனா, சின்ன புல்ல எப்படி முணங்குமோ, சின்ன புல்ல எப்படி அழுகுமோ, அப்படி அந்த மிம்பர், அந்த குற்றி அழுது கொண்டிருந்ததை எங்களோட காதால நாங்கள் கேட்டோம் என்றதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. கண்ணியமான சோழர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லேருந்து இறங்கி வந்து அந்த குற்றிக்கு மேலால கையை வச்சாங்க. அதுக்கு பின்னால தான் அதனுடைய சத்தம் அடங்கிச்சு என்ற செய்தியையும் அதை கொண்டு வராங்க. அருமையானவர்களே,
வாய் பேச ஏலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சின்ன ஒரு பிரிவு அதுகளாலையும் தாங்கிக் கொள்ள ஏலா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்போ நாங்கள் யோசிக்க ஏலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து இந்த சஹாபாக்கள் நபியை கண்டாங்க, நபியுடைய பண்புகளை கண்டாங்க, அவர்களுடைய எல்லா விஷயமும் தெரியும். எனவே அவங்க அனுபவிச்சாங்க, அவங்க சேர்ந்து நடந்தாங்க, கவலைப்பட்டாங்க. நாங்கள் ஏன் அன்பு வைக்கணும்? நானும் நீங்களும் ஏன் அன்பு வைக்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க ஒரு இடத்துல, நபியும் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்களே. ஹஸரத் ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஃகிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر. யா அல்லாஹ், இந்த ஆயிஷாவை நீ மன்னிச்சுக்கோ, முன்பின் பாவங்களை மன்னிச்சிரு, அவ மறைவாகவும் வெளிப்படையாகவும் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு. நபி துஆ செய்றாங்க. சந்தோஷத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிரிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம், தன்னுடைய தலை மடியில படும் வரைக்கும் சிரிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம். கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செஞ்ச துஆ தானே, எனக்கு மட்டும் தனிப்படையாக நீங்கள் செஞ்சு துஆ தானே யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, வல்லாஹி இல்ல ஆயிஷா, நான் இந்த துஆ இருக்குதே இதை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால என்ற உம்மத்துக்கு கேட்கிறேன் என்ற செய்தியை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஒரு துஆவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டாங்க. எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு வக்திற்கும் பின்னால துஆ செஞ்சிருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, இந்த ஒரு விஷயம் போதாவா நபியோட இறக்க வைக்கிறதுக்கு? உதஹியா கொடுப்பாங்க, 2 ஆடுகள் கொடுப்பாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் நல்ல கொழுத்த பரக்கத்தான 2 ஆடுகள். அதுல ஒரு உதஹியா அவருக்காக வேண்டி கொடுப்பாங்க. 2வது உதஹியா அவர் சொல்லுவாங்க, இது என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய உதஹியா, எனக்கும் உங்களுக்கும் ஹஸரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதஹியா கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு இறக்கமாக இருக்கு. அருமையானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிக் கொண்டு போறாங்க ஜன்னத்துல் பகீக்கு. மௌத்தா போறதுக்கு, வஃபாத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னால ஜன்னத்துல் பகீ போற நேரம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிக் கொண்டு போறாங்க. ஜன்னத்துல் பகீல துஆ செய்றாங்க. இருக்கக்கூடிய கபர்வாசிகளுக்கு துஆ செஞ்சுட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்குறாங்க, அனஸ், எனக்கு என்னுடைய தோழர்களை பார்க்கணும் மாதிரி இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தோழர்களை பார்க்கணும் மாதிரி, என்னுடைய சகோதரர்களை பார்க்கணும் மாதிரி இருக்கு அனஸ். சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நாங்க தானே உங்களோட சகோதரர்கள், பாருங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்க தானே உங்களோட சகோதரர்கள். சொன்னாங்க, அனஸ், நீங்க ஏண்ட சகோதரர்கள் இல்ல, நீங்க ஏண்ட தோழர்கள். ஏண்ட சகோதரர்கள் பின்னால ஒரு காலத்துல வருவாங்க, என்னைய ஈமான் கொண்டிருப்பாங்க, என்னைய கண்டிருக்க மாட்டாங்க. என்னைய ஈமான் கொண்டிருப்பாங்க, என்னை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, என்னோட முஹப்பத் வச்சிருப்பாங்க. என்னையும் உங்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னையும் உங்களையும் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, தோழர்கள் என்று இல்ல, சகோதரர்கள் என்று எங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த ஒரு விஷயம் போதாதா நபியோட இறக்கம் வைக்கிறதுக்கு? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் விசேஷமாக ஒரு துஆ கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு துஆ, அந்த துஆவை கேட்டாங்கண்டா எந்த ஒரு ரிஜெக்டும் இல்லை, நேரடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படியான துஆ. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் விளையாட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாயிலையும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கழுத்திலையும் முத்தமிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அப்படி முத்தமிட்டீங்க? சொன்னாங்க, ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவாங்க, எனவே வாயில நான் முத்தம் கொடுத்தேன். கழுத்துல ஏன் முத்தம் கொடுத்தீங்க? இவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலைமையில ஒரு நாளைக்கு கொலை செய்யப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார், எனவே நான் கழுத்துக்கு முத்தம் கொடுத்தேன். இந்த செய்தியை சொன்ன உடனே பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, ரசூலல்லாஹ், அந்த ஒரு துஆ இன்னைக்கு தானே, அதை யூஸ் பண்ணுங்களே, அது அவங்களோட பேர பிள்ளைகளுக்காக யூஸ் பண்ணுங்களே யா ரசூலல்லாஹ். யாரு கேட்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய ஈர கொழுத்து கேட்குது. யாருக்கு? ஹஸரத் ரசூலுல்லாஹ் உலகத்தில் அப்படி இறக்கும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரோடைய, இந்த 2 பேருக்கும் துஆ செய்யுங்கன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குற நேரம் சொன்னாங்க, இல்லை ஃபாத்திமா, நான் இதே உம்மத்துக்கு வச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எனக்கும் உங்களுக்குமாக வேண்டி நபி அந்த துஆவை வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபியோடு நேசம் வைக்கிறதுக்கு வேற என்ன தேவை?
வேற என்ன தேவை? ஃபஜ்ருடைய நேரம் கண் திறந்ததுல இருந்து இஷாவுக்கு பின்னால, சாப்பாட்டுக்கு பின்னால கண் மூடுகின்ற வரைக்கும், தூங்குகின்ற வரைக்கும் எத்தனையோ சுன்னாக்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாங்க இந்த ஆடை அணியிற நேரம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா தௌப் வரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. நபி சொல்லி தந்த துஆ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, பாவம் மன்னிக்கப்படுற துஆ, ஒரு சுன்னா. இதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படுதே. நபியுடைய சுன்னாவை எடுத்து நடக்கிற மாதிரி தானே அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, என்னையோட இரக்கம் வைக்கணுமா, உங்களை பின்பற்ற சொல்லுங்க. நபிக்கு சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வோட இரக்கம் வைக்கணுமா, ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்க, நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடங்க. நபி என்ன சொல்லிக்கிறாங்களோ அதை உங்களோட வாழ்க்கையில எடுத்து நடங்க. உங்களுக்கு அல்லாஹ் உங்களை விரும்புறான் என்ற செய்தியையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிக்கு சொல்றான், நபி நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அருமையான சகோதரர்களே, இந்த நபி தான் எங்களுக்கு நாளைக்கு சொர்க்கத்துல, நாளைக்கு மறுமையில சிபாரிசுக்காக வேண்டி மகாமுன் மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய இடத்துல நபி சிபாரிசுக்கு நிறுத்திப்பாங்க. ஹவுலுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்தில் அவர்களுடைய முபாரக்கான கரங்களால எங்களுக்கு தண்ணீர் புகட்டுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட நேரம் சிலவங்க தடுக்கப்படுவாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்ப இயலாம், மலாய்க்கமாக தடுத்துருவாங்க. இவங்க சொர்க்கம் இல்லை, இவங்களுக்கு நரகம். கேட்பாங்க ரசூலுல்லாஹ், ஏன் இவங்களை தடுக்கிறீங்க? சொல்லுவாங்க, இவங்க நரகவாசி, இவங்களுக்கு சொர்க்கம் போக இயலாம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் உடனே கையை ஏந்தி, யா அல்லாஹ் என்ற உம்மத், யா அல்லாஹ் என்ற உம்மத், யா அல்லாஹ் என்று நபி துஆ செய்வாங்களே. இந்த ஒரு சிபாரிசு போதாதா நபியோட இரக்கம் வைக்கிறதுக்கு? அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நபிமார்களும் தான், மனிதர்களும் தான் ஏண்ட நஃப்ஸே, எந்த ஆத்மாவே என்று இருக்கிற நேரத்தில் எங்கட நபி மட்டும் தான் யா உம்மதி யா உம்மதி, என்ற உம்மத்தின் நிலைமை என்னமோ தெரியாதே, என்ற உம்மத்துடைய நிலைமை என்னமோ தெரியாதே என்று சொல்லி நபி கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அருமையானவர்களே, சகோதரர்களே, நபியுடைய சிபாரிசு தேவை. நபி அந்த மகாமுல் மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற நேரம் அவனுடைய சிபாரிசு எங்களுக்கு தேவை. அந்த ஹவுலுல் கௌதர்ல தண்ணீர் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்துக்கு அணிவகுத்து போகக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தேவை. இந்த நபியால எங்களுக்கு என்ன சிறப்பு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி பல சஃப்புகள் நின்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட 120 சஃப்புகள் மனிதர்கள் நின்றிருப்பாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி. இதுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு எப்படி தெரியுமா? 80 சஃப்புகள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், நபியுடைய உம்மத் 80 சஃப்புகள் நிறைஞ்சிருப்பாங்க. இவ்வளோ பாக்கியங்களை கொண்டு வந்து தந்த நபி, இவங்களோட நாங்கள் எவ்வளோ நேசம் வச்சிருக்கிறோம். முழு உலகத்திலையும் ஈடு செய்ய முடியாத மரணம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அந்த மரணம் எங்களோட உள்ளத்தில் எவ்வளோ தாக்கம் செலுத்திருக்கிறது. மஸ்ஜிதை விட்டு வெளியே போற நேரம் துஆ ஓதுருவோமா, உள்ளார வர நேரம் துஆ ஓதுருவோமா, என்ன ஸ்லிப்பர்ஸ் நான் போடுற நேரம் அதுல துஆ ஓதுருவோமா, அது நான் போடுற நேரம் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, என்ன நகத்தை வெற்றேன் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, நான் ஆடைகளை அணிகிறேன், ஆடைகளை 3 முறை தட்டி அணிவது சுன்னா, அதை நான் செஞ்சு வாரேனா? அருமையானவர்களே, படுக்கைக்கு போற நேரம் படுக்கையை தட்டுறது சுன்னா, ஓதுற சில சூறாக்கள் ஓதிக்கொண்டு தொங்குறது சுன்னா. சாப்பிட்ற நேரம் நபி அவங்க சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தாங்க, சம்மில்லா பிஸ்மில் சொல்லுங்க மகனே, குல் பியமீனி உங்களோட வலது கையால தின்னுங்க மகனே, வகுல் மிம்மா எலி உங்களோட பக்கத்தால தின்னுங்க மகனே. நாங்கள் இந்த சுண்ணாவை செஞ்சு வாரோமா? சுப்ரா நாங்கள் செஞ்சு வாரோமா? தலையில தொப்பி போடுறோம், நாங்கள் செஞ்சு வாரோமா? தலையை மறைக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நபியோட நேசம் என்றது இது மட்டும் இல்லை. நபியோட நேசம் என்றது ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்க, யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ்ட விருப்பத்துக்கு மேல வேற என்ன இருக்க போகுது?
அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மேலே வேற என்ன இருக்க போகுது? எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கணும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அத்தஹியாத் ஓதக்கூடிய இந்த சிறந்த ஸலவாத் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. என்ற பேர்ல ஸலவாத் சொல்றதா இருந்தா இப்படி சொல்லுங்க. நபி அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் கபர் ஷரீஃப்ல ஒரு மலாயிக்கா நின்றிருப்பாரு. எங்கட வாப்பாவுடைய பேரோடு எங்கட ஸலவாத்துகள் எடுத்து வைக்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார் அவங்களுக்கு ஸலவாத் சொன்னார். கண்ணியமானவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முஹப்பத் வைப்போம். நாங்கள் முஹப்பத் வைக்கிறது மட்டுமில்லை, நபியை பின்பற்றுவோம். நபியை பின்பற்றுறது மட்டுமில்ல, அல்லாஹ் எங்களுக்கு இரக்கத்தை தாரான். நாளைக்கு சொர்க்கம் செல்ல லேசான வழியை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால வச்சிருக்கிறான். குர்ஆனையும் முறைப்படி நாங்கள் பின்பற்றுவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் வாழ்வில் ஹஸரத் ரசூலுல்லாஹுடைய முஹப்பத்தை நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிபாரிசு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பட்டியலில் எங்கள் பெயர்களை சேர்த்து விடுவானாக. மகாமு மஹ்மூதா என்ற இடத்தில் அந்த சிபாரிசுடைய பெயர்களை எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், அந்த ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் முபாரக்கான முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களால் அந்த நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தருவானாக. நபியுடைய தலைமையில் நாளை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவரையும் ஒருத்தாய் பெற்ற பிள்ளைகளைப் போல ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.